எஸ்சி ஆர்மிஸ் இன்றைக்கி நாம் ஜிமினோட எஃப்எஃபான ஹிஸ் பேபி அதோட எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரியும் புரியும். ஸோ பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் லைக் பண்ணிட்டோம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் வரப்போது தான் ஃபைனல் எபிசோட். ஸோ அதை மறக்காமல் மிஸ் பண்ணிடாதீங்க. சரி வாங்க நம்ம இன்டெரக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எப்படி முடிச்சிருந்தோன்னா, நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு போயிட்டு இருந்திருப்பீங்க ஜிம்கிட்ட பேசுகிறதுக்கு. அப்போ மற்ற மெம்பர்ஸ் மியா அப்படின்ட்டு எல்லாரும் என்ன நடக்குமோ அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போ கூட நம்ம சரி ஓகே இவங்க 2 பேர் மனசு விட்டு பேசி நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்து எல்லாமே சால்வ் ஆகிடும் அப்படின்ட்டு பார்த்தா, ஆனால் அதுக்குள்ளாட்டியும் ஜிமன் மயக்க போட்டு அப்படியே கீழே விழுந்திருப்பார். ஸோ நீங்கள் ஷாக் ஆகிட்டு போய் ஜிம்னை பிடிக்க மற்ற மெம்பர்ஸும் ஷாக் ஆகிட்டு வர மியா டேங் அப்படின்ட்டு எல்லாருமே தான் வராங்க. ஸோ அந்த சீன் அப்படியே தான் கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீனில் இப்போ எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க மியாவை தவிர. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. எங்கிட்ட ஜிமின் சீரியஸாக உள்ளே இருக்கார். ஏன்னா நீங்கள் போய் ஜிமினை பார்க்கும்போது அவர் கொஞ்சம் கூட மூச்சே இருந்திருக்காது. நீங்கள் செம்மையாக பயந்துட்டு இருந்திருப்பீங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ் தான் அதுக்கப்புறம் பதறி அடிச்சுட்டு ஜிம்னை தூக்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. நீங்கள் அப்போலேருந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே அப்படியே கில்ட்டியில் உட்காந்துட்ருக்கீங்க. ஏன்னா உங்களால் தான் ஜிம்மனுக்கு இப்படி ஆச்சுன்னு நீங்கள் பயந்துட்டுருக்கீங்க. ஏன்னா அப்போயே டாக்டர் வந்திருப்பார். அப்போது ஆரம் போயிட்டு என்னாச்சு அப்படின்ட்டு பதறிட்டே கேட்டிருப்பாரு. அப்போ அந்த டாக்டர் அது ஜிமின் கரெக்டாக சாப்பிடாம தூங்காமல் ஒரு மாதிரி ப்ராக்டிஸ்ன்னு இருந்தனால அவருக்கு ஒரு மாதிரி ப்ரீத் ஆகிறதுக்கு கஷ்டமாயிட்ருக்கு. ஸோ அதில் வர ஹெவி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண, ஸோ அதனால் அது ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் ஜிமினுக்கு இப்படி ஆகிடுச்சு. பட் அவர் ஆல்ரைட். பட் கொஞ்சம் மட்டும் அவருக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ அதனால் அவ்வளோதான் எங்களால் இப்போ சொல்ல முடியும் அப்படின்ட்டு அந்த டாக்டர் உள்ளே போயிருப்பாங்க. அப்போது ஜேகே வந்துட்டு ஆமாம் நானும் பார்த்தேன், ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணும்போதே சரியில்லை. ஒரு மாதிரி சில டைம் அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுட்டான் பர்ஃபார்ம் பண்ணாமல். ஒரு மாதிரி அவன் ஹெவியாக ப்ரீத் பண்ண கஷ்டப்பட்டுட்டு இருந்த மாதிரி தான் தெரிஞ்சு. நான் கூட நார்மலாக நம்மளுக்கு இப்படி தானே ஆகும் அப்படின்ட்டு நினச்சேன். ஆனால் இவ்வளோ சீரியஸ் ஆகணும் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறாரு. அப்போ ஆரம் இது நீ ஃபஸ்ட்டே சொல்லியிருக்க வேண்டியது தானடா. அப்போ அவனை கீழே அனுப்பிட்டு நான் மட்டும் எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன் இப்படி ஜிமின் பண்ணுறானே புரியல அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ எல்லாம் கேட்டுட்டு நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டிங்கன்னா, நாம் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறதுனால தான் நம்மளை பற்றி ஃபீல் பண்ணிக்கிட்டு சாப்பிடாம தூங்காமல் ப்ராக்டிஸ்னு இருந்திருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் நாம தான். என்னால் தான் ஜிமினுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு தான் நீங்கள் அழுதுட்டுருக்கீங்க. ஸோ இதை ஆரம் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு, இங்கே பாருவயன் இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை சரியா. அது அவன் ப்ராக்டிஸ் பண்ணி அப்படி ஆயிடுச்சு. இது எங்களுக்கெல்லாம் சகஜம்தான். ஆனால் இது கொஞ்சம் சீரியஸாக போயிடுச்சு. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை வயன், நீ ஃபீல் பண்ணாத, அவன் நல்லா ஆகிடுவான் சரியா அப்படின்ட்டு ஆரம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாரு. பட் உங்களால் ஏற்றுக்க முடியாமல் அழுதுட்டுருக்கீங்க. இப்போ தான் கரெக்டாக மியாவும் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வரா. ஏன்னா அவங்க எல்லாரும் அப்படியே போட்டுட்டு எல்லாமே வந்திருப்பாங்கல்ல. ஸோ அட்லீஸ்ட் யாராச்சும் ஒருத்தங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆரமால் அப்படியே ஜிமினே விட முடியல, அதே நேரத்தில் இப்படியே விட்டுட்டும் போக முடியாது. ஸோ அதனால் மியா தான் நீங்கள் எல்லோரும் போங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்ட்டு சொல்லி அனுப்பியிருப்பா. ஸோ அதனால தான் மியாவை தவிர எல்லாருமே ஜிம்னை கூட்டிகிட்டு இங்கே வந்திருப்பாங்க. ஸோ மியா இப்போ தான் வரா. வந்தோன்னே உங்களை தான் பார்க்கலாம், நீங்கள் தான் அழுதுட்டுருக்கீங்களே. ஸோ அப்போ ஆரமும் மியா கொஞ்சம் வயனா சமாளி, என்னால் முடியல அப்படின்ட்டு பாவம் அவரும் கஷ்டத்தில் இருக்காரு. ஸோ அதனால் அவரால் உங்களை எப்படி தேர்த்ததுன்னு தெரியல. ஜிம்னை பற்றி வேற ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்கே ஆறுதல் சொல்லணும், ஆனால் அவர் உங்களுக்கு ஆறுதல் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ அதனால மியாவும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவள் தான் உங்கள் பக்கத்தில் உட்காந்து, இங்கே பாரு வயன் இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை சரியா. நீ இதை பற்றி கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீ அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அவர்கிட்ட பேச போனேன். அந்த சமயத்தில் இப்படி ஆகும் நீ என்ன எதிர்பார்த்தியா? அவரும் எதிர்பார்த்துருக்க மாட்டார். அவர் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தார் தெரியுமா. நீ அவரை பார்த்து போகும்போது அவர் ஃபேஸில் ஒரு பிரைட்னஸ் இருந்துச்சு, அவர் சிரிச்சிட்டு இருந்தார். ஸோ அவர் கன்ஃபார்ம் உனக்காண்டி வருவார், நீ அதுக்காண்டி காத்துட்ரு. ஜிமின் உன்னை பார்க்கும்போது நீ இப்படி அழுதுட்டு இருந்தா அவருக்கு பிடிக்குமா என்ன? ஸோ அதனால் நீ அழுகாத வயன், அவருக்கு நீ சிரிச்சிட்டு இருந்தால் மட்டும்தான் பிடிக்கும் தெரியுமா அப்படின்ட்டு மியா தான் ஏதோ சொல்கிறா. ஸோ நீங்களும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டு ஜிமினுக்காண்டி வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சமாதானமாக தான் இருக்குது. ஏன்னா ஜிமின் நல்லா தான் இருக்காருன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஸோ அதனால் உங்களுக்கும் இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. நீங்கள் ஒரு நிமிஷம் பயந்துட்டீங்க, ரொம்ப ஷாக் ஆனீங்க. ஏன்னா அப்பயே ஜிமின் மயக்கப்பட்டு விழுகும்போது மூச்சு பேச்சு எதுவுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாருமே பதறி தான் போயிருந்தாங்க. இப்போது கொஞ்சம் ரிலீஃபாக தான் எல்லாருக்கும் ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த டாக்டர் வராங்க. வந்தோன்னே நீங்கள் மியா அப்படின்ட்டு எல்லோரும் போகிறாங்க. அப்போ ஜின் தான், என்னாச்சு டாக்டர், ஜிமின் எப்படி இருக்கான்?
ஜிமின் நல்லா தான் இருக்கார், அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதான் நான் அப்பயே சொல்லிட்டேனே. பட் கொஞ்சம் ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ அது கொஞ்சம் ஹெவியான நாள் தான் அவருக்கு அப்படி ஆயிடுச்சு. ஸோ நான் அப்பயே சொல்லிட்டேன். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் போய் பார்க்கலாம், இப்போ போகாதீங்க, அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை. வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை தானே டாக்டர்? வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ட்டு டாக்டர் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஸோ இப்போ தான் எல்லோரும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அப்படியே உட்காடுறாங்க. நல்ல வேளை ஜிம்மினுக்கு எதுவும் ஆகலை அப்படின்ட்டு. ஸோ அப்போது மியா டேங்க கூப்பிட்றா. எதுக்கு? இங்கே வாங்க டேயாங் அப்படின்ட்டு டேங்க கூப்பிட்டு போய், இங்கே பாருங்கள், கான்சென்ட்ரேட் இருந்தனால யாருமே சரியாக சாப்பிடல. அதுவும் இல்லாமல் அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்சோன்னா ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் சேர்த்து நம்ம ஏதாச்சும் வாங்கிட்டு வரலாம். இப்படியே இருந்தால் அவங்களுக்கும் டயர்டாக இருக்காதா அப்படின்ட்டு சொல்ல டேங்க்கு இப்போ தான் புரியுது. ஆமாம்ல அப்படின்ட்டு சரின்ட்டு அவர் கண்டிலனாலும் மற்ற மெம்பர்ஸ்க்காண்டி ஏதாச்சும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு மியாவும் டேங்கும் தான் போகிறாங்க. போயிட்டு மற்ற மெம்பர்ஸ் தேவையான கூல்ட்ரிங்க்ஸ் அது இதுன்ட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வராங்க. அப்போ வந்துட்டு டேங் தான் ஆரம் இந்தா அப்படின்ட்டு கொடுக்க, இல்லை எனக்கு வேணாம், ஜிமினை நான் பார்க்குற வரையும் எனக்கு சமாதானம் இல்லை, அது வரையும் நான் எதுவுமே சாப்பிட்ற ஐடியாவில் இல்லை, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத டேங். இங்கே பாரு ஆரம், அவன் எந்திரிச்சிட்டு பார்க்கும்போது அவன் கண்டி நீ சாப்பிடாம இருந்தேன்னு தெரிஞ்சு அவன் ஃபீல் பண்ண மாட்டானா? உனக்கே தெரியும் அவன் மற்ற மெம்பர்ஸை பற்றி எவ்வளோ அக்கறையாக ஃபீல் பண்ணுவான்னு. ஸோ நீ அவனை இப்படி கஷ்டப்படுத்தலாமா சொல்லு அப்படின்ட்டு டேங்கும் ஏதாவது சொல்ல, மியாவும் அங்கிட்டேருந்து அப்படியே ஏதாச்சும் சொல்லி அப்படியே எல்லாருக்கும் ஜூஸ் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் அப்படின்ட்டு கொடுக்குறா. அதுக்கப்புறம் அவள் உங்ககிட்ட தான் வரா. வந்துட்டு வயன் இந்தா அப்படின்ட்டு கொடுக்க, நீங்கள் வாங்கிக்கிறீங்க, நீங்கள் எதுவுமே சொல்லாமல் வாங்கிக்கிறீங்களா? ஸோ அவளும் சிரிச்சிட்டு, நீ தான் வயன் கிரேட், ஜிமின் ஃபீல் பண்ணான்னு தெரிஞ்சு நீ தான் அவனை கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்க, இவங்க எல்லோரும் வேஸ்ட்டு அப்படின்ட்டு அவள் கொஞ்சம் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதுக்காண்டி அப்படியே பேசிகிட்டு இருக்கா. அப்போ எல்லோரும் லைட்டாக சிரிக்கிறாங்க, ஏன்னா அவள் பேசுகிறது அப்படி தான் இருக்குது. ஸோ நீங்களும் லைட்டாக சிரிச்சிட்டே அதுக்கப்புறம் எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நர்ஸ் வந்துட்டு ஓகே ஒரு இடத்துல போய் பார்த்துட்டு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. அப்போது ஆரம் தான் ஃபஸ்ட்டு போகிறதா இருந்துச்சு. அப்போது அவர் திரும்பி உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் ஏக்கமாக தான் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு போய் ஜிமினை பார்க்கணுன்னு, பட் எதுவுமே சொல்லாமல் நீங்கள் அமைதியாக தான் இருக்கீங்க. அப்போ ஆரம் உங்ககிட்ட வந்து, வயன் வா நம்ம 2 பேரும் போய் ஜிமினை பார்த்துட்டு வரலாம். இல்லை நான் வரல, வேறு யாராச்சும் கூப்பிட்டு போங்க. ஏ வா வயன், எனக்கு தெரியும் உனக்கு ஜிமினை பார்க்கணுன்னு இருக்குன்னு, வா என் கூட அப்படின்ட்டு அவங்கள கூட்டிகிட்டு தான் ஆரம் அப்படியே உள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா ஜிமின் கையிலெல்லாம் ஏதோ ட்ரிப்ஸு அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க ஜிமினோட ஃபேஸே ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. ஸோ பார்க்க அவங்களுக்கு இன்னுமே கஷ்டமாக இருக்குது. ஸோ ஜிமின் அப்படியே அமைதியாக தூங்கிட்டுருக்காரு. ஸோ அதனால் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் 2 பேரும் சைலண்ட்டாக தான் போய் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஜிமின் ஃபேஸை பார்த்தோன்னா அழுக தான் வருது. ஏ வயன் எதுக்கு அழுகிற? இல்லை அது அது வந்து நான் இவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. இங்கே பாரு வயன், நீயும் தான் கஷ்டப்பட்டிருக்க. இவனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அவன் மட்டும்தான் கஷ்டப்பட்டான்னு அர்த்தம் இல்லை, புரிஞ்சுதா? நீயும் தான் கஷ்டப்பட்டிருக்க. ஸோ அதை புரிஞ்சுக்கோ. நீ இப்போ அழுகிறதுனால எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு ஆரம்பம் நீங்களும் பேசிகிட்டு இருக்கும்போதே ஜிமின் அப்படியே லைட்டாக கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறந்தோன்னே அவருக்கு முன்னாடி இருக்கிறது நீங்கள் தான். ஸோ உங்களை பார்த்தோன்னா அவர் அப்படியே சிரிக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க ஜிமின் கண்ணை திறந்துட்டாருன்னு. ஜிமின் கண்ணை திறந்துட்டாரு. ஜிமின் ஜிமின் எப்படி இருக்கடா, நீ ஓகேவா, நல்லா இருக்கியா அப்படின்ட்டு ரொம்ப பதறாரு. அப்போ ஜிமின், இங்கே பாரு ஆரம், நான் ஓகே தான், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களே தான் ஜிமின் பார்த்துட்ருக்காரு. ஸோ ஆரம்பம் புரிஞ்சுக்கிட்டு, சரி இரு ஜிமின், நான் போய் மற்ற மெம்பர்ஸ்கிட்டலாம் சொல்லிட்டு வரேன், நீ கண்ணை திறந்துட்டேன்னு அப்படின்ட்டு அவர் அப்படியே கிளம்பிட்டாரு. ஸோ அப்போது நீங்கள் அப்படியே ஜிமின் கையை பிடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்ருக்க ஜிமினும், இங்கே உட்காரு வயன் அப்படின்றாரு. நீங்களும் உட்காடுறீங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் அழுக வருது, அழுதுட்ருக்கீங்க. அப்போ அவர் கஷ்டப்பட்டு உங்கள் கண்ணை துடைச்சிட்டு, இங்கே பாரு நான் நல்லா தான் இருக்கேன், நீ ஏன் அழுகிற? இல்லை உங்களுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் நானும் தானே. நீ என்ன பண்ண? நீ ஒன்றும் பண்ணல, நான் ஹெவி ப்ராக்டிஸ் பண்ணனால தான் இப்படி ஆயிடுச்சு, மற்றபடி இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை, நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற? இல்லை அது அப்படின்ட்டு நீங்கள் அழுகிறீங்க. சரி அது இருக்கட்டும், நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பியா அப்படின்ட்டு கேட்க நீங்கள் அப்படியே ஜிமினை தான் பார்க்குறீங்க. ஸோ அப்போது நீங்கள் அப்படியே அழகாக சிரிச்சிட்டே ஆமான்ற மாதிரி தலையாட்ட ஜிமினும் அப்படியே சிரிக்கிறாரு. இப்போ தான் அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதனால் அவரும் சிரிச்சுக்கிட்டே, என்னை கொஞ்சம் ஹக் பண்ணுறியா வயன் அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ நீங்களும் சிரிச்சிட்டே போய் ஜிமினை ஹக் பண்ணிக்கிட்டு அவர் மேலே சாஞ்சிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே எப்படியோ நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க. எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் இல்லை, எதுவுமே இல்லை.
ஒரு இன்ஸ்டன்ட்லேயே நீங்கள் அவ்வளோ பயந்துட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் மனசுக்குள்ளே எவ்வளோ காதல் இருக்குன்னு இதாலே தெரிஞ்சுக்க முடியுது இல்லையா? ஸோ அப்படியே நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துற இங்கிட்டு வெளிலேருந்து அந்த கிளாஸ் வழியா ஜின் பார்க்குறாரு. பார்த்தோன்னா அவருக்கு செம்ம குஷியாயிட்டு வயனும் ஜிமினும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்ட்டு கத்தி சொல்கிறாரு. ஏய் கத்தாதுடா, இங்கே மற்ற பேஷண்ட்ஸும் இருக்காங்க, அவங்கள பற்றி யோசிக்கணும் அப்படின்ட்டு ஆரம்பிச்சுட்டே சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் ஜாலி ஆகிட்டாங்க. இங்கிட்டு டியாங்கு செம்ம ஹாப்பி. அவர் போய் மியாவை தான் ஹக் பண்ணுறாரு. மியா கொஞ்சம் கூட இது எதிர்பார்க்கவே இல்லை. அவள் ஷாக் ஆகிட்டு இருக்கா. அப்போ அவர் மியா ரொம்ப தேங்க்யூ, நீ வந்ததோ என்னமோ, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு அவர் மனசார தான் சொல்கிறாரு. ஸோ மியாவும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே டேங்க ஹக் பண்ண போகிறா. அப்பன்னு பார்த்து டேங் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு நம்ம என்ன பண்ணுறோன்ட்டு. ஸோ அப்படியே மியா விட்டு விலகி அது சாரி, நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஹக் பண்ணிட்டேன். அப்போ மியாவும் பரவாயில்ல அப்படின்ட்டு இங்கே ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்க ஜேகே பார்க்குறாரு. அவருக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. ஏன் கடுப்பாகுதுன்னுலாம் தெரில. பட் இவங்க 2 பேரும் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க அவருக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஏன்னா அவர் தான் ரொம்ப பாசம் வச்சுருக்காரு டேயாங் மேலே. அது ஒரு காரணமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒருவேளை டேயாங் இந்த மியாவை லவ் பண்ணி மியாவும் அந்த வயனை மாதிரி ஏமாற்றிட்டு போயிட்டா மறுபடியும் டேயாங் கஷ்டப்படுவான்ல அப்படின்ட்டு தான் யோசிக்கிறாரு. இந்த டேக்குக்கோட பாண்டு இருக்கேப்பா, அது ரொம்ப ப்ரைஸ்லெஸ், ரொம்ப க்யூட், ரொம்ப சூப்பரான ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டோரிலையுமே ஜேகே ரொம்ப டேங்க பற்றி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அப்படியே தான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இப்போ எல்லாருமே ஜிமினை தான் வந்துட்டு, என்னடா ஜிமின் எப்படி இருக்க, ஏன்டா இப்படி பண்ணுற, உன்னை எவ்வளோ சொன்ன சாப்பிட சொல்லி ரெஸ்ட் எடுக்க சொல்லி, நீ தான் கண்புணித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ பாரு எந்த நிலமையில இருக்குன்னு அப்படின்ட்டு ஜின் செம்மையாக திட்டுறாரு. எல்லாருமே அக்கறையோடு தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமினும் அது சாரிடா அப்படின்ட்டு அவருமே எல்லாருக்கூடையும் கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டிங்க போல் அப்படின்ட்டு ஜே ஹோப் கலாய்ச்சிட்டே கேட்குறாரு. அப்போ ஜிமினும் சிரிக்க நீங்களும் ஒரு மாதிரி வைக்கப்படுறீங்க. தெரியுது அவங்க 2 பேரை பார்த்தாலே அப்படின்ட்டு எல்லாரும் கலாய்ச்சிட்ருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக டேயாங்கும் மியாவுமே உள்ளே வராங்க. அவங்க ஜிமினுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காண்டி போயிருப்பாங்க. அதுவும் 2 பேரும் ஒன்றா தான் சுற்றுறாங்க இப்போ என்னமோ. ஸோ அப்படியே உள்ளே வர ஜிமின் டேயாங்க பார்த்தோன்னே ஒரு ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்குமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு கொஞ்சம். ஏன்னா டேயாங் என்ன தான் விட்டு கொடுத்துருந்தாலும் அவர் மனசில் லவ் இருக்க தானே செய்யும். ஸோ இப்போது நானும் வயனும் ஒன்று சேர்ந்துட்டா அவன் ஃபீல் பண்ணுவான்ல அப்படின்ட்டு ஜிமின் வருத்தப்படுறாரு. அப்போ டேயாங்கும் வந்துட்டு என்னடா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்ட்டுலாம் விசாரிக்க நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு நார்மலாக தான் பேசிக்கிறாரு. ஸோ அப்படியே இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக இப்போது ஜிம்னை பார்த்துக்கிறதுக்காண்டி டேயாங்கும் மியாவும் மட்டும்தான் அங்கே இருக்காங்க. மிச்ச மெம்பர்ஸ் எல்லாம் அவங்க மேனேஜர்கிட்ட பேசணும், ஏதோ மீட்டிங் இருந்திருக்கும் போல். ஸோ அதனால் அதை பேசுறதுக்காண்டி அவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால் இப்போது ஜிமின் ரெஸ்ட் எடுக்க, அதுக்கப்புறம் நீங்கள் கூட உங்கள் அம்மாவை தனியாக தானே விட்டு வந்திருப்பீங்க. ஸோ உங்கள் அம்மாவை பார்க்குறதுக்காண்டி நீங்களும் கிளம்பிட்டீங்க. இப்போ ஜிம்னோட ரூமில் டேயாங்கும் அதுக்கப்புறம் மியாவும் தான் அங்கே உட்காந்துட்ருக்காங்க சோஃபாவில். அப்போ ஜிமின் டேயாங்கை கூப்பிட்றாரு. டேயாங் அப்படின்ட்டு. டேயாங்கும் என்னடா? இல்லை நான் உன்ட்ட ஒன்று கேட்கட்டா? கேளு. இல்லை நீ ஓகே தானே, உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை தானே அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறாரு. டேயாங்க்கு ஃபஸ்ட்டு என்ன பேசுகிறாருன்னே புரியல. மியாவும் அதே தான் என்னன்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. அப்போ ஜிமின் உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை தானே, நீ ஓகே தானே? எனக்கு என்ன, இல்லை அது நானும் வயனும் ஒன்று சேர்ந்துட்டோம்ல, ஸோ அதனால் உனக்கு எந்த கவலையும் இல்லை தானே, நீ ஓகே தானே அப்படின்ட்டு வருத்தப்பட்டு தான் கேட்குறாரு. அப்போது டேயாங்கும் அப்படியே லைட்டாக ஜிமினை பார்த்து சிரிச்சிட்டே, இங்கே பாருடா, நான் அவளை லவ் பண்ணேன் தான், அவள் என் கூட இருக்கிறத விட உன் கூட இருக்கும்போது தான் ஹாப்பியாக இருப்பானோ எனக்கு தோணுது, அதனால தான் நான் அவளை உனக்கு விட்டு கொடுத்தேன், நீயும் அவ்வளோ ஒன்று சேர்றதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா அப்படின்ட்டு இங்கிட்டு ஜிமினும் டேயாங்கும் தான் கன்வின்ஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மியா ஒரு மாதிரி யோசனையோடையோ உட்காந்துட்டு இருக்கா. அவள் ஃபேஸே ஒரு மாதிரி மாறிடுச்சு. ஏன்னா அவள் என்ன நினச்சானா டேயாங் உங்களை மறந்துட்டாரு, இப்போ மூவ் ஆன் ஆகிட்டாரு அப்படின்ட்டு நினச்சா. ஸோ அதனால தான் அவளுக்கும் டேயாங் மேலே லவ் வந்திருக்கும். ஆனால் இப்போது ஜிமின் கேட்டிருப்பார்ல, நீ ஓகே தானே, உனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லை தானே அப்படின்ட்டு. அப்போ மியா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணானா, இல்லைடா எனக்கு அவன் மேலே லவ்வெல்லாம் ஒன்றும் இல்லை, அதுலேருந்தெல்லாம் நான் மூவ் ஆன் ஆகிட்டேன் அப்படின்ட்டு சொல்வாருன்னு தான் எதிர்பார்த்தா. ஆனால் டேயாங் அப்படி எதுவுமே சொல்லவே இல்லைல்ல. ஸோ அதனால் இப்போ மியாவுக்கு ஒரு மாதிரி குழப்பமாயிடுச்சு. அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டானா, டேயாங் மனசில் இன்னுமே நீங்கள் இருக்கீங்க, ஆனால் உங்களோட ஹாப்பினஸ்க்காண்டி தான் அவர் விட்டு கொடுத்த மாதிரி தான் மியா புரிஞ்சுக்கிட்டா. ஸோ அதனால் அவளுக்கு ஒரு மாதிரி கவலை ஆகிட்டு அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருக்கா.
அவள் இதுவரையும் இந்த மாதிரிலாம் அவள் ரொம்ப டீப்பால் எதுக்குமே யோசிச்சதே கிடையாது. எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக எடுத்துகிட்டு போகிற பொண்ணு. ஆனால் டேங் விஷயத்தில் மட்டும் அது என்னமோ அப்படி எடுத்துக்க முடியல அவளால். அப்போ டியாங்க பேசி முடிச்சுட்டு மியா கிட்ட தான் வராரு. வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு மியா அப்படின்ட்டு கூப்பிட்றாரு ஏதோ பேசுறதுக்காண்டி. பட் மியா அந்த யோசனையில் இருக்கனால அவள் கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்லை டேங் கூப்பிட்டதை. அப்போது டேங் அவள் கையை பிடிச்சி மியா அப்படின்ட்டு கூப்பிடும்போது தான் என்ன டேயாங் என்னாச்சு உனக்கு? இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு நிமிஷம் நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து அப்படியே எந்திரிச்சு போயிட்டா. டியாங்க்கு அவள் ஃபேஸை பார்க்கும்போதே ஏதோ தெரியுது. என்னாச்சு, ஏன் மியா இப்படி இருக்கா, ஒரு மாதிரி இருக்காளே அப்படின்ட்டு அவர் யோசனை பண்ணிகிட்ருக்காரு. அப்போது கரெக்டாக மியா அங்கிட்டு போக நீங்கள் உள்ளே வரீங்க. அதுவும் ஜிம்மிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஸோ ஜிமின் உங்களை பார்த்தோன்னே இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஏன்னா டேங்கை பற்றி நினச்சிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணார். இப்போது டேங் மனசில் தான் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு புரிஞ்சிடுச்சுல. ஸோ அதனால் இதுக்கப்புறம் அவருக்கு எந்த கவலையுமே தேவையில்லை. நீங்களும் வந்தோன்னே ஜிமினை பார்த்தா சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் திரும்பி டேங்கையும் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபேஸ் டல்லாகிடுச்சு. ஆனால் டேயாங் அழகாக சிரிச்சிட்டு ஓகே வயன் நீங்கள் 2 பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சிரிச்சிட்டே சொல்லிவிட்டு வெளில கிளம்பிட்டாரு ஜென்டல்மேனா. வெளில போனான்னா அவரோட ஸ்மைல் அப்படியே ஃபேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் அதுக்கப்புறம் ஓகே இதுதான் ரியாலிட்டி, இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு சிரிச்சிட்டே அவர் சில டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும் ஜிமினுக்காண்டி. ஸோ அதை வாங்குறதுக்காண்டி அவர் கிளம்பிட்டாரு. ஸோ இங்கிட்டு நீங்கள் உள்ளே வந்தோன்னே ஜிமின் உங்களை தான் பார்க்குறாரு. அப்போது நீங்கள் ஒரு மாதிரி ஆயிட்டீங்கல்ல, என்னாச்சு வயன் நீ எப்படி இருக்க? இல்லை அது டேயாங் புரியுது, இங்கே பாரு அவன்கிட்ட நான் டைரெக்டாகவே கேட்டேன். அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையா, அவன் உன்னைய மனசால தான் விட்டு கொடுத்துருக்கான். இப்போ அதை நினச்சி அவன் ரொம்ப ஹாப்பியாகவுமே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதனால் நீ ஃபீல் பண்ணணுன்னு அவசியம் இல்லை சரியா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சரின்ட்டு அவருக்காண்டி தான் ஜூஸ் போட்டுட்ருக்கீங்க. ஏன்னா டேயாங் அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ அதனால் அதை எடுத்து ஜிமினிக்காண்டி ஜூஸ் போட்டுட்ருக்கீங்க. அப்போது ஜிமின் உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் என்ன ஜிமின் இங்கே வா அப்படின்ட்டு கூப்பிட நீங்களும் அவருக்கு பக்கத்தில் போகிறீங்க. உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் எந்திரிச்சு கஷ்டப்பட்டு உட்கார்றாரு. நீங்களும் ஹெல்ப் பண்ணுறீங்க. எதுக்கு ஜிமின், ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே, ஏன் இப்படி நீங்கள் உங்களையே ஸ்டெயின் பண்ணிக்கிறீங்க? இல்லை வயன் நான் எவ்வளோ நேரம் தான் ரெஸ்ட் எடுக்கிறது, நான் அப்போலேருந்து ரெஸ்ட் தான் எடுத்துகிட்ருக்கேன். சரி என்ன? அப்போ ஜிமின் அப்படியே உங்களோட கன்னத்தை பிடிச்சி நான் உங்ககிட்ட இப்போ வரையும் மனசார உன்கிட்ட சாரி கேட்கவே இல்லை வயன். அதனால தான் உன்கிட்ட நான் சாரி கேட்கணும். நான் அப்படி நம்ஜன்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாது. அந்த வார்த்தையை நான் உங்ககிட்ட டைரெக்டாக சொல்லியிருந்தா நீ இன்னும் எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பேனோ என்னால் உணர முடியுது. நான் இப்போ உங்ககிட்ட மனசார சாரி கேட்குறேன் வயன். என்னை மன்னிச்சிடு. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் நீ கொடுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நீ இப்போ ஃபைனலி என்னோட ஆயிட்டல்ல வயன் அப்படின்ட்டு ரொம்ப உருகி பேசிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து உங்கள் ஃபோர்ஹெட்லேயும் கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அதை ஹாப்பியாக ஏற்றுக்குறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஜிமின் கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு இங்கே பாருங்கள் ஜிமின், நான் உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த வாட்டி நீங்கள் ஏமாற்ற மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அந்த வார்த்தையில் இருக்க அந்த வலி ஜிமினாலேயும் நல்லாவே உணர முடியுது. ஸோ அதனால் அவரும் இல்லை வயன் இன்னொரு வாட்டி நான் உன்னை யாருக்காட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ எப்போவுமே எனக்கு மட்டும்தான், நீ என்னோட மட்டும்தான் அப்படின்ட்டு அவரும் சொல்ல நீங்களும் அவரை பார்த்தா அழகாக கண்ணீரோட சிரிக்கிறீங்க. ஸோ அவருமே சிரிக்கிறாரு. ஸோ இங்கிட்டு டியாங் ரொம்ப நேரம் ஆச்சு வெளில வந்து. அவர் மியா எங்கே அப்படின்னு தான் யோசிக்கிறாரு. ஏன்னா அவளும் போய் ரொம்ப நேரம் ஆச்சுல, வாஷ்ரூம் போகிறேன்னு சொன்னவ லாஸ்ட் வரையும் வரவே இல்லை. ஸோ அதனால தான் எங்கே அவ அப்படின்ட்டு தேடிட்டே தான் அவர் போகிறாரு. அது வாஷ்ரூமில் தான் இருக்கேன்னு சொல்லியிருப்பாள்ல. ஸோ அதனால தான் அவர் வாஷ்ரூம் கிட்டே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு வருவான்னு. ஆனால் லாஸ்ட் வரை மியா வந்தப்படே இல்லை. ஸோ அப்போ ஒரு பொண்ணு வாஷ்ரூம்குள்ளே போகிறா. அவளை நிப்பாட்டி ஒரு நிமிஷம் என்ன வேணும் சொல்லுங்கள். இல்லை உள்ளே ஒரு பொண்ணு இருப்பா, ஒரு மாதிரி லைட்டாக கர்லி ஏஸ் வச்சுட்டு கொஞ்சம் ஒயிட்டாக இருப்பா, அவள் உள்ளே இருக்கால மட்டும் கொஞ்சம் பார்க்குறீங்களா அப்படின்ட்டு சொல்ல அந்த பொண்ணு சரின்ற மாதிரி உள்ளே போகிறா. போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வரா. ஸோ டேயாங்கும் என்னாச்சு இருக்காங்களா? இல்லை சார் உள்ளே யாருமே இல்லை. இல்லை ஒரு தடவை இல்லை சார் நான் உண்மையாக தான் சொல்கிறேன், உள்ளே நான் என்டையராக பார்த்துட்டேன், உள்ளே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ளே போயிட்டா. ஸோ டேயாங்கும் என்ன அப்போ மியா எங்கே அப்படின்ட்டு அவர் கால் தான் பண்ணுறாரு மியாவுக்கு. ஆனால் ரிங் போகுதே தவிர அவள் காலே அட்டன் பண்ணல. ஸோ டியாங்க்கு என்னாச்சு மியாவுக்கு ஏன் கால் அட்டன் பண்ணல அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் பதட்டமாகுது. ஏன்னா இப்போ போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு சொன்னவ காலையும் எடுக்க மாட்டேறேன், எங்கே போனான்னு தெரில. ஸோ அதனால டியாங் ஃபுல்லாகவே தேடி பார்க்குறாரு இந்த ஹாஸ்பிட்டலில். பட் எங்கேயுமே மியா இருக்க மாதிரி தெரில. சரின்ட்டு அந்த பில்டிங்கை விட்டு வெளில வந்துட்டு தான் தேடுறாரு. பார்த்தா அங்கே ஒரு இடத்துல தான் அமைதியாக உட்காந்துட்ருக்கா மியா. ஸோ அப்போது பார்த்துட்டு டியாங் அப்படியே மியா கிட்ட தான் ஓடி போகிறாரு.
மியா அப்படின்ட்டு சொல்ல அதுவும் கொஞ்சம் தூரத்துலேருந்தே கத்துறாரு. ஸோ அதை கேட்டுட்டு மியாவே ஷாக்காக எழுந்திரிச்சு நிற்கிறா. அப்போ டியாங்கும் கிட்ட போயிட்டு, என்ன மியா நீங்கள் எங்கே போனீங்க? போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனீங்க, ஆனால் நீங்கள் வரவே இல்லை, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ட்டு கடகடன்னு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ மியா, ஒரு நிமிஷம் டியாங், நீங்கள் எதுக்கு என்னை பற்றி கவலைப்படுறீங்க? உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்குது? நான் ஜஸ்ட்டு உங்களை ஒரு டாக்குமெண்ட் எடுக்க வந்த ஒரு டைரக்டர், அவ்வளோதானே. மற்றபடி உங்களுக்கும் எனக்கும் வேறு எதுவுமே இல்லையே. அப்புறம் எதுக்கு என்னை பற்றி நீங்கள் இவ்வளோ கவலைப்படுறீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுகிறா. டியாங்க இதை எதிர்பார்க்கல. என்னாச்சு மியா, உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா? எனக்கு என்ன ப்ராப்ளம், நான் நல்லா தான் இருக்கேன். இல்லை, நீங்கள் ஒரு மாதிரி பேசுகிறீங்களே. நான் எப்படி பேசுகிறேன், நான் நல்லா தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பிடிப்பே கொடுக்காத மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஆனால் டியாங்கு தெரியுது ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. சரி, அப்போ ஏன் கால் பண்ணாலும் நீங்கள் எடுக்கல? அது என்னோடய ஃபோன் சைலண்ட்டில் இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிறா. ஸோ டியாங்க்கும் அதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரில. அப்போ மியா, சரி ஓகே நான் உள்ளே போகிறேன் அப்படின்ட்டு போக போகிறா. அப்போ டியாங் மியாவோட கையை பிடிக்கிறாரு. மியா அப்படியே திரும்பி, என்ன டியாங் என்னாச்சு, என் மேலே வச்சு கோவமா? இல்லையே, நான் எதுக்கு உங்கள் மேலே கோவப்பட போகிறேன், எனக்கும் உங்களுக்கும் அப்படி என்ன அப்படின்ட்டு ஒரு மாதிரியே பேசிகிட்டு இருக்காளா. டியாங்க்கு இங்கே கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. மியா என்னதான் ப்ராப்ளம்னு கொஞ்சமாச்சும் சொல்லு, அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? இங்கே பாருங்க, எனக்கும் உங்களுக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க? விடுங்க, ஜிமின் உள்ள தனியாக இருப்பார், நான் போகிறேன். இங்கே பாரு, அவனுக்கு வயன் இருக்கா, வயன் பார்த்துப்பா, புரிஞ்சுதா? ஓ, வயன் பார்த்துப்பாங்களா, சரி ஓகே அப்போ அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேச டியாங்க்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஸோ அதனால் அவர் ஒரு மாதிரி மூச்சை இழுத்து விட்டுட்டு, இங்கே பாரு மியா, உனக்கு எதாக இருந்தாலும் நீ என்கிட்ட டைரெக்டாகவே கேளு, அதை விட்டுட்டு மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு இப்படி இருக்காத ப்ளீஸ். எனக்கு ஒன்றும் மட்டும் புரியல, நீங்கள் எதுக்கு இப்படி நடந்துக்கிறீங்க? நான் உங்ககிட்ட பேசினா என்ன, பேசலான்னா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு எப்படி இருந்தாலும் வயனாக தானே பிடிச்சிருக்கு, அப்புறம் என்ன அப்படின்ட்டு எப்படியோ சொல்லிட்டா. ஸோ டியாங்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்கிறானே புரியல. சொன்னால் அவர் ஒரு மாதிரி அவளையே பார்த்துட்ருக்க. என்ன பார்க்குறீங்க, என் கையை விடுங்க, நான் உள்ளே போகிறேன். ஆனால் டியாங் கையை விடவே இல்லையே, இன்னும் அவளை பிடிச்சி கிட்டே இழுக்க அவள் வந்து அப்படியே கிட்ட நிற்கிறா. அப்படி டியாங் எதாவது பார்த்துட்ருக்கா. மியா, நீ இப்படி கிடையவே கிடையாது, இன்றைக்கி மட்டும் ஏன் நீ இப்படி நடந்துக்கிற? அது இப்போதுலேருந்து தான் நீ இப்படி நடந்துகிட்ருக்க. உனக்கு என்னதான் ப்ராப்ளம், ப்ளீஸ் சொல்லு. நீ எனக்கு ஒரு குட் ஃப்ரெண்ட் மாதிரி, இப்படி நடந்துக்காத மியா ப்ளீஸ். எதா இருந்தாலும் உன்கிட்ட தான் நான் ஓப்பனாக பேசுகிறேன், உங்ககிட்ட பேசும்போது மட்டும்தான் என் மனசு ஆறுதலாக இருக்குது. ப்ளீஸ் என்கிட்ட இப்படி நடந்துக்காத மியா. ஓ, நான் உங்களோட ஒரு குட் ஃப்ரெண்ட் அவ்வளோதானே? ஆமாம் மியா, நீ என்னோட ஒரு குட் ஃப்ரெண்ட் தான். ஓ ஓகே, நான் உங்களோட ஒரு குட் ஃப்ரெண்டாகவே இருந்துட்டு போகிறேன். இப்போ என் கையை விடுங்க, நான் உள்ளே போகிறேன். உங்ககிட்ட எனக்கு என்னமோ பேச பிடிக்கல, ப்ளீஸ் என் கையை விடுங்க டியாங் அப்படின்ட்டு சொன்னானே. டியாங்க்கு எப்படி இருக்கும் சொன்னாலும் அவரும் கையை விட்டுட்டாரு. ஸோ அவர் அப்படியே நின்றுட்டுருக்க. மியா அப்படியே கொஞ்சம் தூரம் போகிறா. இருந்தாலும் அவள் எப்போவுமே ஓப்பனாக பேசுகிற ஆள் தானே. ஸோ அதனால் அவளே திரும்பி, என்கிட்ட ஒன்று மட்டும் உண்மையாக சொல்லுங்கள், உங்களுக்கு இன்னமே வைனை பிடிச்சிருக்கா? வைனை இன்னமே நீங்கள் லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? அதுக்கு மட்டும் என்கிட்ட ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்ட்டு திரும்பி கேட்குறா. அப்பட்டையும் அவங்க அப்படியே மியாவே தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே சீன் கட்டாக இப்போ ஆரம் தான் வந்திருக்காரு. ஏன்னா ஜிம்மினை டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரே நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் தான் டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இப்போது ஜிம்மினை கூப்பிட்டு போகிறதுக்காண்டி ஆரமும் வந்திருப்பார். ஸோ வந்து பார்த்தா நீங்களும் ஜிம்மினும் அப்படியே உட்காந்துட்டு லைட்டாக கண்ணிலே ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே திரும்பி இங்கிட்டு பார்த்தா மியா ஒரு மாதிரி டேவங்க ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. ஸோ ஆரம்க்கு ஒன்றும் புரியல, இவங்களுக்கு என்ன, இவங்க எப்படி உட்காந்துட்ருக்காங்க அப்படின்ட்டு புரியாமலே, சரி என்ன ஜிம்மின் போகலாமா? ஓகே ஆரம் அப்படின்னு சொல்ல சரின்ட்டு இப்போ எல்லாருமே கிளம்புறாங்க. ஸோ இப்போது 5 பேரும் ஒரே காரில் போக முடியாதுன்றனால டேங்கியும் அதுக்கப்புறம் மியாவையும் ஒரு காரில் வர சொல்லிட்டு இப்போது ஆரம், அதுக்கப்புறம் ஜிமின், அதுக்கப்புறம் வயன், நீங்கள் 3 பேரும் ஒரே காரில் போயிட்டுருக்கீங்க. ஏன்னா இவ்வளோ பேரும் உட்கார முடியாதுல்ல ஒரு கார்லனா 5 பேர் தான் உட்கார முடியும். அதுவும் இல்லாமல் ஆரம்க்கு கார் ஓட்டலாம் தெரியாது. ஸோ அதனால் அவர் ஒரு டிரைவரை கூட்டிகிட்டு தான் வந்திருப்பார். ஸோ அதனால் அந்த டிரைவர் ஒரு பக்கம், ஆரம் அந்த டிரைவருக்கு பக்கத்தில் பேசஞ்சர் சீட்டில், அதுக்கப்புறம் ஜிமினும் நீங்களும் பின்னாடி சீட்டில் அப்படின்ட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அதனால தான் டேங்கும் மியாவும் இன்னொரு காரில் டாக்ஸி பிடிச்சி வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படியே வந்துட்டு இருக்கும்போது கூட அவங்க 2 பேரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கல, ஒரு மாதிரி அமைதியாக தான் அந்த காரே இருக்குது. பட் இந்த சைடு நீங்களும் ஜிமினும் தான் ரொமான்ஸ் பண்ணுறீங்க. எங்கிட்ட ஆரம் அந்த கண்ணாடியிலேருந்து பார்த்து, போதும் போதும் நான் ஒருத்தன் இருக்கேன், வயன் உன் அண்ணனை வச்சுக்கிட்டு நீ இப்படியெல்லாம் பண்ணுறல அப்படின்ட்டு கேட்க, ஐயோ அப்படி இல்லை ஆரம் அப்படின்ட்டு நீங்களும் சமாளிக்கிறீங்க. ஜிமினை இங்கே சிரிச்சிட்ருக்காரு. நீங்கள் ஜிமின் சைலண்ட்டாக இருங்க அப்படின்ட்டு ஜிமினை தான் நீங்கள் போட்டு திட்டுறீங்க. நான் என்ன வேணும் பண்ணேன், நான் ஒன்றுமே பண்ணல,
நீங்கள் ஒன்றுமே பண்ணல தான் அப்படின்ட்டு ஜாலியாக அந்த காரில் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ ஜிமின் வந்தோடனே எல்லோரும் வந்துட்டு என்னடா ஜிமின் நீ ஓகே தானே அப்படின்ட்டு எல்லோரும் விசாரிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜிம்னா போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி ரூமில் போய் விட்டு வந்துட்டாங்க. சரின்ட்டு ஜிம்மை விட்டு எல்லோரும் கிளம்பலாம் தான் பார்க்குறாங்க. அப்போது ஜிமின் ஆரம் என்ன ஜிமின்? இல்லை நான் ஒருத்தனை இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு யாராச்சும் இங்கே விட்டு போகலாம்ல, எனக்கு துணையா? உனக்கு துணையா? நீ தான் நல்லா இருக்கேன்னுல்லடா. நல்லா தான் இருக்கேன், பட் இருந்தாலும் சரி ஓகே அப்போனா ஜின் நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்ட்டு சொல்ல ஜிம்மினுக்கு தலையில் ஒரு குண்டை தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவர் இல்லை எனக்கு ஜின் வேணாம், எனக்கு வயந்தான் வேணும். அப்போ எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்ன சிரிக்கிறீங்க? நான் சீரியஸாக கேட்டுட்ருக்கேன், எல்லாரும் சிரிக்கிறீங்களா? புரியுது உன்னோட சீரியஸ்னஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு சரி ஓகே வயன் நீயே பார்த்துக்கோ அப்படின்ட்டு விட்டு போன பிறகு தான் ஜிம்மினுக்கே நிம்மதியாக இருக்குது. நீங்களும் ஜிம்னை பார்த்து ஐயோ ஏன் ஜிம்மின்னு இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஜிம்னை பார்த்து சிரிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பிட இங்கிட்டு ஜேகே அப்போலேருந்து டேங்க பார்க்குறாரு. ஆனால் டேங்க ஒரு மாதிரி இருக்காரா? இப்போ இவனுக்கு என்ன ஒரு வேளை வயனும் ஜிம்முன்னு ஒன்று சேர்ந்தனால தான் இப்படி இருக்கானோ அப்படின்ட்டு டேங்க செப்பரேட்டாக கூப்பிட்டு என்னடா எதுக்குடா இப்படி சோகமாக இருக்க? இல்லை ஒன்றும் இல்லை, போய் சொல்லாத, ஜிம்னும் வயனும் ஒன்று சேர்ந்தது தானே? ஐயோ அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, பின்ன வேறு என்ன? அதுவா ஜேகே மியா இருக்காங்கல்ல, அவங்க என் மேலே எது கோபமாக இருக்கான்னு எனக்கு சத்தியமாக புரியல. கோபமாக இருக்கலா எதுக்கு? அதான் எனக்கும் தெரியல. அவள் அப்போலேருந்து என் மேலே கோபமாக இருக்கா, என்ன விஷயம்னு எனக்கு சத்தியமாக புரியல. என்ன நடந்துச்சுடா அப்படின்ட்டு கேட்கும்போது டேங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் சொல்லிவிட்டு பாரு இதில் நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என் மேலே இவ்வளோ கோபமாக இருக்கானே எனக்கு புரியல அப்படின்ட்டு அவர் பாட்டில் புலம்பிட்டு சரி விடு உனக்கு என்ன தெரிய போகுது அப்படின்ட்டு டேங்க கிளம்பிட்டாரு. அப்போது ஜேகே திரும்பி அப்படியே மியாவை தான் பார்க்குறாரு. மியாங்க உக்காந்துட்டு ஏதோ ஒர்க் பார்த்துட்ருக்கா. ஸோ பார்த்துட்டு அப்படியே டேங்கையும் பார்க்குறாரு. ஜேகேக்கு ஏதோ ஒன்று புரிய வருது. ஏன்னா டேங் மியா கூட நடந்த எல்லா இன்சிடென்ட்டுமே ஜேகே கிட்ட சொல்லிட்டாரு. அப்படியே ஒன்று விடாமல் ஒப்பிச்சிட்டாரு. அன்றைக்கி போனதுலேருந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டது அதுக்கப்புறம் உண்மையெல்லாம் சொன்னது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே தான் டேங் சொல்லி வச்சுருக்காரு ஜேகே கிட்ட. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஒருவேளை மியாவுக்கு டேங்க பிடிச்சிருக்குமோ? ஸோ இன்னும் டேங் மனசில் வயந்தான் இருக்கான்னு நினச்சிட்டு கோமா இருப்பாளோ அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. பட் அது கன்ஃபார்மெல்லாம் கிடையாது, சும்மா யோசிச்சுட்டு தான் இருக்காரு. ஸோ அவருக்கும் ஓகே இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா கூட நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் தோணுது. ஏன்னா டேங் மியா கூட இருக்கும்போது 2 பேருமே ஒரு மாதிரி ஹாப்பியான கப்புள்ஸ் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ தான் அவரும் எப்படி நடக்குதோ அப்படியே நடந்துட்டு போட்டோம். எப்படி ஜிம்மினுக்கும் வயனுக்கும் இருக்க அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களாலே சால்வ் ஆச்சோ, ஸோ அதே மாதிரி இவங்களுக்குள்ளே ஏதாச்சும் லவ்னு இருந்துச்சுன்னா அவங்களே சால்வ் பண்ணிப்பாங்க, நாம் எதுக்கு சென்டரில் அப்படின்ட்டு அவர் அப்படியே கிளம்பிட்டார். ஸோ இங்கிட்டு மியாவுக்கு என்ன கோவனா அவள் கேட்டிருப்பாள் இன்னும் நீ வயனை லவ் பண்ணுறியா அப்படின்ட்டு. ஆனால் டேயாங் அதுக்கு எந்த ஆன்சருமே பண்ணியிருக்க மாட்டார். ஸோ அதுக்குலாட்டியும் தான் ஆரம் வந்திருப்பார். ஸோ அதனால டேயாங்கும் அந்த கொஷனுக்கு ஆன்சரே பண்ணாமல் இருந்திருப்பார். ஸோ அதனால தான் மியாவுக்கு இன்னுமே டேயாங் மேலே கோவம் வந்திருக்கும். அவளுக்கு இப்போ அதெல்லாம் யோசித்து பார்த்துட்ருக்கா. ஏன் மனசில் இருக்கா இல்லையான்னு சொல்கிறது கூட ஆகாதா? சொல்லியிருந்தா நான் என்னோடய லிமிட்டில் இருந்திருப்பேன்ல அப்படின்ட்டு அவள் செம்மையாக கோவப்படுறா. அவள் இதுவரையும் இப்படி இருந்ததை அவளோட அசிஸ்டண்ட்டே பார்த்ததில்ல. மியா என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்க? நான் எப்படி இருக்கேன், நான் நல்லா தானே இருக்கேன். இல்லை நீ சரியே இல்லை, எப்போவுமே ஜாலியாக ஒரு மாதிரி இருப்ப, அதுவும் ஒர்க்குன்னு வந்துட்டா நீ அதில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவ. ஆனால் பாரு இவ்வளோ நேரம் ஆச்சு, 1 மணி நேரமாக நீ இன்னும் உன்னோட ஒர்க்கையே முடிக்கல, அப்போனா உன் மனசுக்குள்ளே ஏதோ இருக்குதானே அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ மியா இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, அது கொஞ்சம் தலைவலி, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரியே சேடாக சொல்கிறா. இல்லை மியா உன் மனசுக்குள்ளே ஏதோ இருக்குது, இங்கே பாரு நீ எதை பற்றியுமே எப்போதுமே கவலைப்பட்டதில்லை. ஸோ இதுக்கப்புறமே அப்படியே இரு, சும்மா எல்லாத்தையும் மண்டையில் போட்டு குழப்பிக்காத மியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டண்ட்டும் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ மியாவும் ஆமாம் நாம் எதுக்கு தேவையில்லாமல் குழம்பிக்கிட்டு இப்படி இருக்கணும், நம்ம எப்போதுமே இருக்கிற மாதிரி தான் இதுக்கப்புறமும் இருக்கணும். ஆனால் டேங்கிட்ட மட்டும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும், அப்போ தான் நம்மளாலேயே கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். தேவையில்லாமல் ஆசையாக வளர்த்துட்டு நாம் எதுக்கு ஹர்ட் ஆகிக்கணும் அப்படின்ட்டு அவளுக்கு அவளே பேசிகிட்டு இருக்கா. ஏன்னா அவள் தான் உணர்ந்துட்டாள் டேங் மேலே லவ்வில் இருக்கோன்னு. ஸோ அதனால தான் அவளுக்கு இவ்வளோ கோவம் வருது. அதுவும் இன்னும் டேங் உங்களை தான் நினச்சிட்ருக்காருன்னு நினச்சிக்கிட்டு தான் அவள் இவ்வளோ கோவப்படுறா. எப்படியோ உங்களுக்கும் ஜிமினுக்கும் தான் ப்ராப்ளம் சால்வ் ஆகி ஒன்று சேர்ந்துட்டீங்க, இதுக்கப்புறம் ஹாப்பி எண்டிங் தான் பார்த்தா இங்கே அதுக்குள்ளாட்டி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு. இந்த எஃப்எஃப்ஏ ஒரு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு இந்த
எஃப்எஃப்லேயே யாரை நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குன்னு சொல்லுங்கள். டேங்கா நினச்சா, இல்லை ஜிமினை நினச்சா, இல்லை வயனை நினச்சா, இல்லை இப்போது மியாவை நினச்சா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அவங்களோட ஃபுல் நேமெல்லாம் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர் லைக் டேங்னா நீங்கள் டீன்னு இல்லைனா வி அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லைனா மியானா எம்முன்னு போடுங்க, வையன்னா வையன்னு போடுங்க. ஸோ அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா பார்க்கலாம் யாரை நினச்சி எல்லோரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க பாவம்னு. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹாப்பி என்டிங் கொடுக்கலாம். ஸோ அதனால தான் ஓகேவா? சரி ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.